ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைகளே இந்த மாதிரி மண் பானையிலே தயிர் கிடச்சிதுங்க. இங்கே துபாயில் இது ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த மண் சட்டிலே இந்த தயிர் கொடுத்துருந்தாங்க. இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடை அப்படியே மேலே இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே நல்லா கெட்டியாக சூப்பராக ஆடைகளோடு இருந்தது. இதை வச்சு தான் இன்றைக்கி நாம் ஒரு மோர் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். சூப்பரான ஹெல்த்தியான ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துலேயே குழம்பு பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு நாம் இந்த மோரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு இந்த தயிரை எடுத்துக்கலாம். எவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு தயிர் தேவைப்படுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் தயிர் எனக்கு தேவையான அளவு எடுத்தாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கிறங்க. இதை தண்ணி ஊற்றாமல் ஏன் அரைக்க சொல்கிறாங்கன்னா நிறையா நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக அங்கங்கே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி இல்லாமல் முதல்ல இந்த தயிரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ நம்ம அதை ஒரு சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான கொஞ்சமாக பச்சை மிளகாய், அது கூடவே ஒரு துருவிய அதாவது ஒரு சின்ன சிட்டிக்கை அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்காங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதெல்லாம் எடுத்து தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மிக்சியில் 2 வாட்டி கொரகொரப்பாக போட்டிங்க அப்படின்னா சூப்பராக அரைஞ்சிரும். இப்போ நம்ம ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு கடாயை நம்ம காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் போட்டதுக்கப்புறம் இதில் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இதில் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் இந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும், சின்ன வெங்காயத்துடைய கலர், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் பட்டை மிளகா நம்ம ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த பட்டை மிளகா போட்டோம் அப்படின்னா அந்த மோர் குழம்பு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். அதுக்காக தான் பட்டை மிளகாவில், அதாவது காஞ்ச மிளகாவில் நிறைய காரம் இருக்காது. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்மளுக்கு இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த விழுதுகளை, அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாங்க. மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது இந்த பச்சை வாசனை, இஞ்சி ப்ளஸ் அந்த கொத்தமல்லியோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எண்ணெய் நிறையா ஊற்றணும் அப்படிங்கிற தேவையே இல்லைங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சு அந்த மோர் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இதில் ஊற்றிட்டு பார்த்திங்க அப்படின்னா மோர் அதிகமாக கொதிக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். கொதிக்க விட்டிங்க அப்படின்னா கீழே திரைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நான் அதே ஊற்றியாச்சு. இதிலே இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நம்ம கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு நிமிஷம் நீங்கள் லைட்டாக அந்த மோர் சூடு நல்லா கை பொறுக்கிற சூடு வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மோர் திரையாமல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் சூடாகும் போது போட்டிங்க அப்படின்னா அப்போ கூட திரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு மோர் குழம்பு யாருமே இந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டில் அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாதத்தில் நம்ம ஊற்றிட்டு இது பார்த்திங்கன்னா வரகரிசி சாதம் தாங்க. இந்த சாதத்தோடு நம்ம செய்யும்போது நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஏன் இந்த ரைஸ் நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மோர் குழம்பு, தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வரகரிசி சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.